ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே போட்ட வீடியோ தான் வாய்ஸில் 2 டைப்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன். ஒரு வேர்ப் இருக்கும், அதை வந்துட்டு அந்த சப்ஜெக்டை தான் செஞ்சுருக்கும். எக்ஸாம்பிள், தி கேட் கில்டு தி மவுஸ். அந்த கேட்டு தான் மவுஸை கொலை செஞ்சது, அந்த மாதிரி. அப்போது சப்ஜெக்ட் வந்துட்டு வேர்பை ஆக்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் அது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்தது பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆக்ஷன் இஸ் டன் டு சப்ஜெக்ட். ஆக்ஷன் வந்துட்டு சப்ஜெக்டை டிபெண்ட்ஸ் பண்ணுது. அதாவது தி மவுஸ் வாஸ் கில்டு பை தி கேட்டு. இதில் வந்துட்டு எலி பூனையால் கொல்லப்பட்டது அந்த மாதிரி வரும். இப்போ இந்த சேஞ்சிங், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுல முக்கியமான பேசிக் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும், அப்புறம் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும். இப்போது இந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றும் போது சப்ஜெக்டில் வெறும் நவுன் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் அங்கே ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஐவி, யூன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் ஐ இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் மீ போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் வி இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் எஸ் போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் யூ இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் அப்படியே யூ தான் போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் இ இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் இஸ் போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் சி இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் எர் போடணும். ஆக்டிவ் வாய்ஸில் இட்டு இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் அதே இட்டு தான். ஆக்டிவ் வாய்ஸில் தே இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் தெம் போடணும். இப்போ அந்த மேலே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கால, செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், பையை ரவுண்ட் பண்ணியிருக்கேன், சரியா? இது எதுக்குன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன்ட்டு அனதர் வாய்ஸ், அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அது வந்துட்டு ஃபஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இதோட சின்ன ஒரு க்ளூ, பேசிவ் வாய்ஸ்னால் பை இருக்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு பேசிக் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு டென்சஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வரதை. இப்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அது எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்டாக போக ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அது என்னதுன்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி, இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்தால், இப்போ ரைட்டுங்கிற சென்டென்ஸ் எடுத்தோம்னா ரைட், ரோட், ரிட்டன், இந்த மாதிரி 3 இது பிரிப்போம். அதில் பாஸ்ட்டு, அப்புறம் ப்ரெசண்ட், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். அதனால் இப்போது எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஐ ரைட் எ புக்கு. இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் ரைட்டுங்கிறது வேர்ப் ப்ளஸ் எ புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஓ பேட்டர்ன் படி கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது அதை மாற்றி எழுதும் போது, பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதும் போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போடணும், ஏ புக்கு. அப்புறமேட்டு இஸ் ஆர் போடணும். ஏ புக்கு வந்துட்டு சிங்குலர், அதனால் இஸ்ஸு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரைட்டுக்கு வந்துட்டு ரைட், ரோட், ரிட்டன், அதனால் ரிட்டன், அது ப்ளஸ்ஸு. அப்புறம் பை ப்ளஸ்ஸு. அப்புறம் இங்கே சப்ஜெக்டில் ஐ இருக்குது, அது ஆப்ஜெக்டாக மாறும் போது என் மேலே என்ன சொன்னேன், மீ வரும்னு சொன்னேன், அதனால் மீ. அதனால் இப்போது ஐ ரைட் எ புக்கு, எ புக் இஸ் ரிட்டன் பை மீ. செகண்ட் எக்ஸாம்பிள், தே ஸ்கோல்டு தி பாய்ஸ். தே சப்ஜெக்ட், ஸ்கோல்டு வேர்பு, தி பாய்ஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்டாக மாற்றும் போது தி பாய்ஸ் எஸ் ப்ளூரல், அதனால் ஆர் யூஸ் பண்ணணும். தி பாய்ஸ் ஆர். ஸ்கோல்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துட்டு ஸ்கோல்டட். தி பாய்ஸ் ஆர் ஸ்கோல்டட் பை தே. ஆப்ஜெக்டாக வரும்போது தெம்மாக வரும், பை தெம். இப்போ செகண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ். இதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஆர் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேர்ப்கிட்டே இருக்க ஐஎன்ஜியை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு, ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் பீயிங் ஆட் ஆகும். இங்கே பீயிங் ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்கள், அந்த பீயிங் ஆட் ஆகும். பேசிவ் வாய்ஸோட பேட்டர்ன், அங்கே சப்ஜெக்ட் தான், இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும்.
அது கூட am or is or are, அது கூட being ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது எக்ஸாம்பிளில் பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட், அது சப்ஜெக்டாக ஒரு லெட்டர். லெட்டர்னா ஒரே ஒரு லெட்டர், ஸோ அது வந்துட்டு சிங்குலர். அதனால் லெட்டர் இஸ் என்ன ஆட் பண்ணணும், பீயிங் ஆட் பண்ணணும். பீயிங் ரைட்டுக்கு, அதாவது ரைட்டிங்க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் பை ஐஏ ஆப்ஜெக்ட் ஆகும்போது மீ. லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. யூ ஆர் பீட்டிங் த டாக். சப்ஜெக்ட் யூ ஆர் பீட்டிங் வேர்ப், தி டாக் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும்போது தி டாக் ஒரு டாக், அதாவது ஒரு நாய், ஒரே ஒன்று தான். அதனால் தி டாக் இஸ் பீயிங், பீட்டிங்குக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீட்டன். தி டாக் இஸ் பீயிங் பீட்டன் பை, யூக்கு அப்படியே யூ தான் வரும்னு சொன்ன ஆப்ஜெக்டாக வரும்போது. ஸோ யூ, தி டாக் இஸ் பீயிங் பீட்டன் பை யூ. தேர்டு வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் இதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் ஆர் ஆவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே ஆக்டிவ் வாய்ஸ்லேயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம பேசிவ் வாய்ஸில் அதை அப்படியே தான் போட்டுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ பேசிவ் வாய்ஸோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் ஆர் ஆவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு வி ஹாவ் நாக்டு தி டோர். வி சப்ஜெக்ட், ஹாவ் நாக்டு வேர்ப், தி டோர் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அங்கே சப்ஜெக்டாக போட்டணும். தி டோர் ஆஸ், ஒரு டோர்னால ஆஸ், அதே ப்ளூரலாக இருந்தால் ஹாவ். இது சிங்குலர், தி டோர்னால தி டோர் ஆஸ் பீன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அங்கே அப்படியே தான் இருக்கிறதுனால டேரெக்டாக எழுதிடணும். தி டோர் ஹாஸ் பீன் நாக்டு பை வி, ஆப்ஜெக்டாக வரும்போது அஸ்ஸாக வரும். தி டோர் ஹாஸ் பீன் நாக்டு பை அஸ். தி கிரிக்கெட்டர்ஸ் ஹவ் brought த ரெக்கமெண்டேஷன். அப்போது தி ரெக்கமெண்டேஷன் இதுக்கும் ஆஸ் தான் வரும், ஏன்னா ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தரனால தி ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஸோ தி ரெக்கமெண்டேஷன் ஹாஸ் பீன் பாத் பை தி கிரிக்கெட்டர்ஸ். இப்போ அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸுக்கு வந்துட்டு பேட்டர்னும் இல்லை, இந்த டென்ஸ்லேருந்து கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இப்போ அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஆக்டிவ் வாய்ஸ் இதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாஸ்ட் ஃபார்ம்னா வேர்ப் கூட இடி சேர்ந்துருக்கும். இது அப்படியே பேசிவ் வாய்ஸில் வரும்போது சப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போகும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எடிசன் இன்வென்டட் தி பல்ப். எடிசனுங்கிறது சப்ஜெக்ட்டு, இன்வென்டடுங்கிறது வேர்பு, தி பல்புங்கிறது ஆப்ஜெக்ட்டு. அப்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும்போது தி பல்ப், ஒரு பல்புனால வாஸ் போடணும். தி பல்ப் வாஸ் இன்வென்டட் பை எடிசன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும்போது அது நவுனாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, டேரெக்டாக போட்டுடலான்ட்டு. அதனால் இது எடிசனுங்கிறது வந்துட்டு நவுன், அது நேமிங் வேர்டு நவுன். அதனால் அதை அப்படியே டேரெக்டாக போடணும். தி பல்ப் வாஸ் இன்வென்டட் பை எடிசன். தே எக்ஸ்பிரஸ்டு தேர் ஐடியாஸ். இங்கே தேர் ஐடியாஸ் தான் ஆப்ஜெக்ட், அதனால் அங்கே சப்ஜெக்டாக போடணும். தேர் ஐடியாஸ், ஐடியாஸ் அவங்களுடைய நிறையா ஐடியாஸ் தான் ஐடியாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்துட்டு ஒரு ப்ளூரல், அதனால் வேர் போடணும். தேர் ஐடியாஸ் வேர் எக்ஸ்பிரஸ்டு பை, அங்கே தே இருக்குது சப்ஜெக்டில், ஆப்ஜெக்ட் வரும்போது தெம். தேர் ஐடியாஸ் வேர் எக்ஸ்பிரஸ்டு பை தெம். இப்போ அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ் இதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இங்கே வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்குது. அப்போது இங்கே பேசிவ் வாய்ஸில் பேட்டர்ன் என்ன இருக்கணும், பீயிங் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பி வேர் கிக்கிங் த பால். பிங்கிறது சப்ஜெக்ட், வேர் கிக்கிங்கிறது வேர்ப், தி பால்ங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் அங்கே சப்ஜெக்டாக போகும். தி பால்னால் ஒரு பால்னு அர்த்தம், அதனால் சிங்குலர். தி பால் வாஸ் பீயிங் கிக்கிங்கு, அதை வந்துட்டு நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றும் போது கிக்குடு. தி பால் வாஸ் பீயிங் கிக்குடு பை வி,
ஆப்ஜெக்டாக வரும்போது அஸ்ஸாக வரும். தி பால் வாஸ் பீயிங் கிக்டு பை அஸ். தே வேர் டூயிங் ராங் திங்ஸ். தே சப்ஜெக்ட் வேர் டூயிங் வேர்ப் ராங் திங்ஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போகும்போது ராங் திங்ஸ், அதுக்கு மேலே அது வந்து ராங் திங்ஸு. திங்ஸ்னால் நிறையான்னு அர்த்தம், அதனால் அது ப்ளூரல், அதனால் வேர் ஆட் பண்ணணும். ராங் திங்ஸ் வேர் பீயிங் டன், அதாவது டூயிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டன் பை தெம். இப்போ அடுத்த டென்ஸு, அதாவது தே வந்துட்டு ஆப்ஜெக்டாக மாறும்போது தெம். அடுத்த டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ஆக்டிவ் வாய்ஸோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது அதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தே ஆட் ரீட் தி ஸ்டோரி. தே சப்ஜெக்ட், ஆட் ரீட் வேர்ப், த ஸ்டோரி ஆப்ஜெக்ட். இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் அங்கே பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக போகும். தி ஸ்டோரி ஆட் பீன், இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படியே இருக்குது, அதனால் அதை டைரெக்டாக போட்டுடலாம். ரீட் பை, இங்கே தே இருக்குது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டாக மாறும்போது தெம். அடுத்த டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த டென்ஸில் கொஸ்டினே வராது. அடுத்தது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது பேசிவ் வாய்ஸாக மாறும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் கிட்ட வந்துட்டு ஷேல் ஆர் வில்லுன்னு இருக்குது. இதில் மேக்ஸிமம் வில்லு தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தான் கேட்பாங்க. ஷேல் வர்றதுக்கு நோ சான்ஸ், ஏதோ ஒரு 99% நோ சான்ஸ், ஏதோ 1% கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. We will meet the CM. We subject, will meet verb, the CM. CMனு சீஃப் மினிஸ்டர் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும்போது தி சீஃப் மினிஸ்டர் வில் பி, மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மெட் பை, வியர் ஆப்ஜெக்டாக மாற்றும் போது அஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், யூ வில் ஹெல்ப் யுவர் ஃபாதர். யூ சப்ஜெக்ட், வில் ஹெல்ப் வேர்ப், யுவர் ஃபாதர் ஆப்ஜெக்ட். யுவர் ஃபாதருங்கிறது சப்ஜெக்டாக வரும். யுவர் ஃபாதர் வில் பி, ஹெல்ப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஹெல்ப்டு பை யூ. யூங்கிறது சப்ஜெக்டாக இருந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது அப்படியே யூவாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸில் பேசிவ் வாய்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் எதுவுமே கொஸ்டினே கேட்க மாட்டேங்குது. இந்த டென்ஸில் வாய்ப்பே இல்லை. இப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெக்ஸ்ட்டு. இதில் ஆக்டிவ் வாய்ஸ் இதோட பேட்டர்ன் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிளே ஆக்டிவ் வாய்ஸ் கொஸ்டினில் இருக்கிறதுனால பேசிவ் வாய்ஸில் நம்ம தேர்ட் ஃபார்முக்கு மாற்ற அவசியம் இல்லை, அங்கே இருக்கிற அப்படியே கொண்டு போயிடலாம். ஐ வில் ஹேவ் பிளான்டட் எ ட்ரீ. ஏ ட்ரீங்கிறது ஆப்ஜெக்ட் அங்கே சப்ஜெக்டாக போகும். ஏ ட்ரீ வில் ஹேவ் பீன் பிளான்டட் அப்படியே போட்டுடலாம், ஏன்னா அங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். பிளான்டட் பை, அங்கே சப்ஜெக்ட் ஐ, அது ஆப்ஜெக்டாக மாறும்போது மீ. ஏ ட்ரீ வில் ஹேவ் பீன் பிளான்டட் பை மீ. யூ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் பெயிண்டிங். யூங்கிறது சப்ஜெக்ட், வில் ஹேவ் கம்ப்ளீட்டடுங்கிறது வேர்ப், திஸ் பெயிண்டிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்டாக போகும். திஸ் பெயிண்டிங் வில் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படியே போட்டுடலாம். கம்ப்ளீட்டட் பை, அங்கே ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் யூவாக இருந்தால் பேசிவ் வாய்ஸில் அது ஆப்ஜெக்டாக வரும்போது அப்படியே தான் யூவாகவே தான் வரும். ஸோ யூ, திஸ் பெயிண்டிங் வில் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் பை யூ. அடுத்த டென்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்.
இந்த டென்ஸில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். அதில் 8 டென்சஸில் தான் பேட்டர்ன் இருக்குது, அதை படி தான் கேட்பாங்க. மீதி 4 டைப்ஸ் ஆஃப் டென்சஸில் இல்லை. அதனால் அந்த 8 பேட்டர்ன் மட்டும் இதில் படித்தா போதும். இதை தவிர்த்து மீதி எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா சம் ஸ்பெஷல் கேசஸ்லேருந்து, அதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணி இம்பரேட்டிவ் சென்டென்ஸு, அப்புறம் லெட்டில் ஸ்டார்ட் ஆகுறது, அந்த மாதிரி இதிலிருந்து கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடல்ஸ் யூஸ் பண்ணி வந்தால் நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். இதில் நம்ம அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். ஐங்கிறது சப்ஜெக்ட், கேன் லிஃப்ட்டுங்கிறது வேர்ப், தி பாக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், சாரி திஸ் பாக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போகணும். திஸ் பாக்ஸ் அந்த மாடல், இதில் வந்துட்டு மாடல் கேன், அந்த கேன் அப்படியே போடணும். மாடல் கூட பிஏ ஆட் பண்ணணும். ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது மாடல்ஸ் கூட பி ஆட் பண்ணணும். திஸ் பாக்ஸ் கேன் பி லிஃப்டோட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் லிஃப்டட் பை ஐ, அது ஆப்ஜெக்டாக மாறும்போது மீ. திஸ் பாக்ஸ் கேன் பி லிஃப்டட் பை மீ. ஈ குட் டூ இட். ஈங்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட், குட் டூ என்கிறது ஆப்ஜெக்ட், குட் டூங்கிறது வேர்ப், இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இட்டை ஃபஸ்ட்டாக போடணும். இட், குட்டுங்கிறது அதில் மாடல்ஸ், அதனால் குட் பி. டூக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டன் பை. வந்துட்டு இம்மா போடுறோம், ஏன்னா அது சப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்டாக மாறும்போது இம்மா மாறிடும். தேர்ட் எக்ஸாம்பிள், தே மே வின் த மேட்ச். இப்போது சப்ஜெக்ட் தே, மே வின்னுங்கிறது வேர்ப், தி மேட்ச்ங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போடணும். தி மேட்ச், மாடல்ஸ் வந்துட்டு மே, அதனால் மே பி. வின்னுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வான் பை. தே ஆப்ஜெக்டாக மாறும்போது தெம். இப்போது செகண்ட் இது தான் மாடல்ஸ் யூஸ் பண்ணி வந்தால் இப்படி தான் போடணும். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை அட்வைஸ் பண்ணியோ வர சென்டென்ஸ் எல்லாம் தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆக்டிவ் வாய்ஸில் புட் ஆன் த லைட், அந்த லைட்டை போடு அப்படின்னு சொன்னால், நம்ம பேசிவ் வாய்ஸில் இதுக்கு வந்துட்டு பேசிவ் வாய்ஸில் மட்டும் பேட்டர்ன் இருக்குது. லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இப்போ வந்துட்டு லெட் அப்படியே போட்டுடணும். சப்ஜெக்டுக்கு வந்துட்டு தி லைட்டு, அதனால் லெட் த லைட். இங்கே சப்ஜெக்ட் மீன் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் தான் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வரும்னு சொன்னேன். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் புட் ஆன் த லைட்டில் ஆப்ஜெக்ட் வந்துட்டு தி லைட்டு, அது சப்ஜெக்டாக அங்கே போடுங்க. பேசிவ் வாய்ஸில் லெட் த லைட் பி போடணும், அங்கே இருக்குது பி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு புட் ஆன், அது அப்படியே போடலாம். புட் ஆன், லெட் த லைட் பி புட் ஆன். ஆஸ்க் டு ஸ்டாண்ட் அவுட். இப்போ வந்துட்டு லெட் போடணும்னு சொன்ன ஸ்டார்டிங், லெட் இம் பி ஆஸ்க்டு டு ஸ்டாண்ட் அவுட். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு லெட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு வர்றது, அடுத்தது வந்துட்டு யுவர் அட்வைஸ்டு டு, யுவர் ரெக்வஸ்டட் டுன்னு போடுறது. இப்போது ஃபஸ்ட் மெத்தட் வந்து லெட் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. செகண்ட் வந்துட்டு யுவர் அட்வைஸ்டு டு, யுவர் ரெக்வஸ்டட் டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம்னு இருக்குது. யுவர் அட்வைஸ்டு டு வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம், அதை அப்படியே போடணும். அதுக்கு முன்னாடி இது என்ன அட்வைஸ் சென்டென்ஸாக ரெக்வஸ்ட் சென்டென்ஸான்னு பார்க்கணும். அட்வைஸ் சென்டென்ஸ், அதனால் யுவர் அட்வைஸ்டு டு வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம்னு போடணும். செகண்ட் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் ஷட் அப். இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் என்ன வந்தாலே அது ரெக்வஸ்ட்டு. அப்போ அந்த ப்ளீஸுக்கு பதிலாக யுவர் ரெக்வஸ்டட்டோ. இதில் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அட்வைஸ் சென்டென்ஸாக இருந்தால் யுவர் அட்வைஸ்டு டூன்னு போட்டு கொஸ்டின் இருக்குது அப்படியே ஃபுல்லாக எழுதணும். ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் ப்ளீஸ்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எடுத்துகிட்டு யுவர் ரெக்வஸ்டட் டூ போட்டு எழுதணும். இப்போது ப்ளீஸ் ஷட்டப்க்கு யுவர் ரெக்வஸ்டட் டு ஷட்டப், அந்த ப்ளீஸ் எடுத்துகிட்டு ஷட்டப் மட்டும் போடணும். தேர்ட் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் கீப் சைலன்ஸ்.
இதுவும் ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் தான். அதனால் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கீப் சைலன்ஸ். இப்போது அடுத்தது சென்டென்ஸ் பிகினிங் வித் லெட்டில் ஆரம்பித்து வர சென்டென்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்ட்டு. லெட் ஹிம் பை த புக்ஸு. இதில் அந்த லெட்டு அப்படியே போட்டுடணும். லெட்டு தி புக்குங்கிறதுனா ஆப்ஜெக்ட், அப்போ அது சப்ஜெக்டாக வரும்ல. தி புக்கு பி ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு பின்னாடி. அதாவது லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இதுதான் பேட்டர்ன், இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இதில் லெட்டு போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் வந்துட்டு தி புக்கு, லெட் த புக் பி ஆட் பண்ணணும். லெட் த புக் பி. பைக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பாட், லெட் த புக் பி பாத். பை ஆட் பண்ணணும். பை இங்கே இம் இருக்குது, அது அப்படியே அங்கே இம்மு தான் வரும். பை இம். லெட் த புக் பி பாத் பை இம். லெட் மீ டூ திஸ் சம். இதுக்கும் அப்படியே தான் லெட்டு அப்படியே ஸ்டார்டிங் போட்டுடணும். திஸ் சம் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக போடணும். லெட் திஸ் சம் பி ஆட் பண்ணிக்கணும். டூக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டன். பை மீ அப்படியே போட்டுடணும். லெட் திஸ் சம் பி டன் பை மீ. லெட் ஹிம் ஈட் த ஆப்பிள். லெட்டு அப்படியே போட்டுடணும். தி ஆப்பிள் ஆப்ஜெக்ட் அங்கே சப்ஜெக்டாக போடணும். லெட் த ஆப்பிள் பி ஆட் பண்ணணும். ஈட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஈட்டன் பை இம் அப்படியே போட்டுடணும். லெட் த ஆப்பிள் பி ஈட்டன் பை இம். அடுத்தது இன்ஃபினிட்டிவ்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இது வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இது புரியும். இட் இஸ் டைம் டு அட்டன் த ஃபங்க்ஷன். இது வந்துட்டு நம்ம போடும்போது இட் இஸ் டைம் அந்த ஸ்டார்டிங் அப்படியே போட்டுருணும். இட் இஸ் டைம்னு போட்டுருணும். ஏன்னா அது சப்ஜெக்டாக வேர்பா ஆப்ஜெக்டானில் பிரிக்க முடியாது. அதை அப்படியே போட்டுடலாம். டு அட்டன் தி ஃபங்க்ஷன் இருக்குது. இட் இஸ் டைம் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி அட்டெண்டட் அப்படி மாற்றணும். ஐ அக்செப்ட் டு பிரிங் எ ரவுண்டு. இதை வந்துட்டு ஐ அக்செப்ட் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே போட்டுடணும். எ ரவுண்டு டு பி பிராட், சாரி, ஐ அக்செப்ட் எ டு பி பிராட் ரவுண்டு. யூ வில் ஹாவ் டு டூ இட். இதை மாற்றும் போது இட் வில் ஹாவ் டு பி டன் பை யூ. யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி வர கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸில் தே ஸ்பீக் டு இம் இருந்தால் இதில் வந்துட்டு ப்ரிப்போசிஷன் வந்துட்டு டூ. இது பேசிவ் வாய்ஸில் ஈ, அதாவது ஈ வாஸ், அதாவது இம்மு வந்துட்டு இங்கே வந்துட்டு இம்மு தான் ஆப்ஜெக்ட்டு, அது சப்ஜெக்டாக மாறும்போது ஈ வரும். ஈங்கிறது ஒருத்தர்னால வாஸ் ஆட் பண்ணணும். ஈ வாஸ். ஸ்பீக்குக்கு தேர்ட் ஃபார்ம் ஸ்போக்கன். ஈ வாஸ் ஸ்போக்கன் டு பை தே. தேர்டு ஃபார்ம், சாரி, தே வந்துட்டு ஆப்ஜெக்டாக மாறும்போது தெம்மாக வரும். பை தெம். இ வாஸ் ஸ்போக்கன் டு பை தெம். இ ஆக்டட் அப்பான் மை அட்வைஸ். இப்போ வந்துட்டு இங்கே மை அட்வைஸ் தானே ஆப்ஜெக்ட், அதனால் சப்ஜெக்டாக போடணும். மை அட்வைஸ் வாஸ் ஆக்டட் அப்பான் பை இம். இ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டாக வரும்போது இம். இப்போ அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் சென்டென்சஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ், இன்னொன்று வந்துட்டு WH கொஸ்டின்ஸ். எஸ்ஆர்னோனா அதாவது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஒன்றா எஸ்ஸாக இருக்கும் இல்லை நோவாக இருக்கும். இதுதான் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ். WH கொஸ்டின்னா வாட், வேர், ஒய், வென் அந்த மாதிரியெல்லாம் வரும். ஊ அந்த மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் WH கொஸ்டின்ஸு. இப்போது டு யூ நோ மீ, உனக்கு என்ன தெரியுமா, தெரியும், தெரியாது, இது ரெண்டு தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. எஸ் நோ அதுதான் சொல்ல முடியும். அதனால் அது வந்துட்டு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ். அதே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் ஷுட் ஐ டேக் தீஸ் பேப்பர்ஸ். இதுக்கு எஸ் நோன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. என்னன்னு தான் சொல்ல முடியும். எதுக்கு, அதாவது ஒய் ஷுட் ஐ டேக் தீஸ் பேப்பர்ஸ், நான் எதுக்கு இந்த பேப்பர்ஸ் எடுத்தேங்கிறத வந்துட்டு எப்படி எஸ்ஸா நோவான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசனை தான் நான் என்னால் சொல்ல முடியும். எஸ்ஸு நோ அப்படின்னு சொன்னேன், அது என்ன இது அர்த்தம், அந்த மாதிரி ஆகாது இதில். அதுதான் இது ரெண்டுக்கான வித்தியாசம், இது தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸில் டூ யூ நோ மீ, ஆம் ஐ நோன் பை யூ அந்த மாதிரி வரும். டிட் யூ ரிசீவ் த லெட்டர்,
was the letter received by you? Does she teach English? Is English taught by her? Shall we do the homework? Will the homework be done? Can you lift this parcel? Can this parcel be lifted by you? Have you stopped smoking? Has smoking been stopped by you? Has he played the game? Has the game been played by him? Had you seen her before? Had she been seen by you before? Who wrote this letter? By whom was this letter written? What did you buy? What was bought by you? When did you bring it? When was it brought by you? Why should I take these papers? Why should these papers be taken by me? இவ்வளோ தான் இன்ட்ராகேட்டிவ். அடுத்தது இப்போ நம்ம இந்த அதாவது 12 டென்சஸ் பார்த்தோம். அதில் 4 டென்சஸ்க்கு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. அப்போ மீதி 8 டென்சஸ்ஸு. அதோட ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸும் டேப்லர் காலம் போட்டு எழுதியிருக்கோம். இதுதான் இந்த டேப்லர் காலம் தான். அப்புறமேட்டு இந்த ஐ வந்தால் மீ வரும் ஆக்டிவ் வாய்ஸில். இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் வருது, இதெல்லாம் பேசிவ் வாய்ஸில் வருது. இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிச்சு. ஏற்கனவே இந்த வாய்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அது சும்மா ஆக்டிவ் வாய்ஸில் என்ன பேசிவ் வாய்ஸில் என்ன அது எப்படி மாற்றணுன்னு தான் போட்டிருக்கேன். இது கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க, அது எப்படி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி போடலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.